அரசியல்ல ஏமாற்றம் கட்டாயம் வர வாய்ப்பு இருக்கு. ஏன்னா திமுக பல லட்சம் கோடி செலவு பண்ணிருக்காங்க இந்த எலெக்ஷன்ல. எப்போ ஒரு 6 மாசமாவே செலவு பண்ணிட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு அண்ணா நகர்ல ஒரு தொகுதி இருக்குங்க. அங்க பொங்கலுக்கு அரசாங்கத்துல இருந்து அது ஒரு அமௌண்ட் வந்துச்சு. ஆனா அங்க இருக்கிற தொகுதி எம்எல்ஏ எலெக்ஷனுக்காக அப்பல இருந்து ஸ்கூட்டர் முதல் கூட வாங்கி கொடுத்திருக்காருங்க. ஸ்கூட்டர் வாங்கி கொடுத்திருக்காரு. ஒவ்வொருத்தருக்கும் 4 லட்சம் ரூபாய்க்கு செலவு பண்ணிருக்கிறாரு. ஸோ அந்த அளவுக்கு திமுக கையில பணம் கொழுத்து கிடக்குது. ரூமா பணம் வச்சிருப்பாங்க. எந்த ரூம்ல எவ்வளவு பணம் வந்துச்சு, இது எங்க வந்துச்சு கூட தெரியாது. அந்த மாதிரி அளவுக்கு பணம் வச்சிருக்காங்க. அவ்வளவு செலவு பண்ணிருக்காங்க. பட் விஜய் எதையுமே செலவு பண்ணல. இன்கேஸ் வெளியில வந்தது கூட 4-5 தடவை தான். 6 கோடி ரூபாய்க்கு பஸ் வாங்கியிருக்க. அந்த பஸ்ஸே 1-2 இடத்துல தான் பயன்படுத்தி இருக்கிறார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல ஏதோ சில அமைச்சர்கள் கட்டாயம் நிறைய பேர் செலவு பண்ணிருக்காங்க. மற்ற சின்ன கட்சிகள்லாம் யாரும் செலவு பண்ணல. திமுக கட்சியில் இருக்க சின்ன கட்சிகளுக்கெல்லாம் திமுக காரங்களே செலவு பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த 118 ஒரு கட்டாயம் வரணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை இருக்காங்க. ஸ்டாலினுக்கு ஒரு பயம், இன்கேஸ் அவர் தோத்துட்டாருன்னா அவர் கட்சியில் இருக்கிற நிறைய அமைச்சர்கள், ஏன் இன்க்ளூடிங் ஸ்டாலினே ஜெயிலுக்குள்ள போறதுக்குள்ள வாய்ப்பு வரலாம் அப்படிங்கிற ஒரு அச்சம் இருக்கு. அதனால கோடி கணக்காக பணத்தை அள்ளி வாரி வீசி வீட்டுக்கு பணம், அங்க இருக்கிற அரசாங்க ஊழியர்களுக்கு லட்சமா கொடுத்துருக்குறாங்க. அதனால விஜய் தோத்தா அது உண்மையாவே விஜய் தோத்ததா நினைக்காதீங்க. நம்மளோட ஜனநாயகம் தோத்துருச்சுன்னு நினைச்சுக்கோங்க. ஏன்னா ஜனநாயகம் படத்தையே வெளியில விடல. அந்த மாதிரி பணம் தான் ஜெயிச்சிருக்கு. உண்மையான ஜனநாயகம் ஜெயிக்கல. இது மக்களுக்கும் பணத்துக்கும் உள்ள போர். பணம் ஜெயிச்சிச்சுன்னா அது தீய சக்தி இருந்துட்டு போட்டது 5 வருஷத்துக்கு. ஆனா மக்கள் தோத்துட்டாங்கன்னா கட்டாயம் திருப்பி நம்ம ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையில மாத்திரம் இருப்போம். வாழ்க பாரதம், வளர்க தமிழ், ஒளிரட்டு தமிழகம்.